ஹாய் ஆல், வெல்கம் டு ட்ரேட் வித் பீஸ்கர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து இன்னையோட இன்ட்ராடே கால்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நேற்று வந்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓவரால் பிரேக் பண்ணால் ஒரு லாங் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்விங் கிரியேட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்கிறதுனால நம்மளோட இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு -0.15 இது வந்து டபுள் பாட்டமுக்கான வேலிட் பர்சன்டேஜ் தான். இன்கேஸ் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா 31281.50 மேலே வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து எங்க க்ளோஸ் வச்சுச்சுன்னா இது வந்து டபுள் பாட்டமாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது அதனால வந்து இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் 30885.85 வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அட்வான்ஸ் லெவல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பை டார்கெட் வந்து 31444 வந்து பையோட டார்கெட் ஆகும், 30723.30 செல்லோட டார்கெட் ஆகும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு வந்து இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபிப்போட ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அட்வான்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த டார்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இன்னையோட பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவலாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆப்ஷன்ஸில் வந்து 31,500 சிஇயும் 30,700 பியும் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹீரோ மோட்டார்ஸ் வந்து நம்ம நேற்றே பார்த்தோம். இது வந்து ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லிட்டு நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். நம்ம நினைச்சது மாதிரி தான் வந்து நம்ம நேற்று எப்படி பார்த்தோம்னு சொன்னோம், பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஆகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பாக்ஸை வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு இன்கேஸ் ஃபால் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபால் வந்து ஒரு பெரிய டார்கெட்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவ்வளோ இந்த பாக்ஸோட டார்கெட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஓவரால் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3005 தான் வந்து ஓவரால் டார்கெட். ஆனால் நம்ம இன்ட்ராடேன்றதுனால நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனால ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அட்வான்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்னோட டார்கெட் வந்து இன்னைக்கு வந்து 3022.70 வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் வந்து சப்போர்ட் வந்து எங்கல்ஃபா க்ளோஸ் வச்சாதான் இந்த ட்ரேட் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிட்டு இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஃபால் ஆனதுக்கு ஒரு கரெக்ஷன் போகணும்னு இருந்ததுன்னா இந்த லெவல் வந்து 3065க்கு மேல வந்து கேண்டில் வந்து எங்களுக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தரா வந்து பை எதிர்பார்க்கலாம். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து செல்லு தான் வந்து ஒரு ஹூஜ் டார்கெட் கொடுக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் இப்பயே வந்து என்ட்ரி கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கு. இதுக்கு நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஹீரோ மோட்டார்ஸ் வந்து 3100 சியும் 3000 பியும் நான் வந்து ஆப்ஷன்ஸ்ல நான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் நடந்து ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதோட டார்கெட் முடிச்சுட்டு ஒரு ரிவர்சல் வந்துகிட்டு இருக்கு. இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 197.75யும் சப்போர்ட் வந்து 193.45 சப்போர்ட் ஆகும். சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு வந்து இந்த கால் வந்து ஆல்ரெடி என்னோட டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பார்க்கலாம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆல்ரெடி இந்த லெவல்ல 194.90 இருக்கும்போது நம்ம வந்து கால் போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ க்ளோஸ் வச்சாதான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும். செல் டார்கெட் வந்து 191.65யும் பை டார்கெட் வந்து 199.55 வந்து பை டார்கெட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கேண்டில் 3ல க்ளோஸ் வச்சாதான் வந்து நம்ம எடுக்கணும்.
இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கிறது வந்து எக்ஸைட் இன்ட்ரெஸ்ட் வந்து 200 சியும் 180 பியும் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இன்னையோட கால்ஸ் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷனாக நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வந்து பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.